பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்க பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கான நம்பருக்கு கால் பண்ணியா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. சிங்க பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அப்படின்னு சொன்னீங்க சாரு. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நாங்க 8:45 கால் பண்ணதுக்கு நைட்டு 1:15 2:15 எனக்கு கால் வருது. சேஃபா இருக்காங்களான்னு சொல்லிட்டு. சேஃபா அவங்கள வச்சிருக்க முடியாதுக்காக தான் உங்களை கூப்பிடுறோம். நாங்க அடுத்து என்ன பண்றது? நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே கேட்டியா நீ? ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? எங்களால முடியல. உயிர் போனதுக்கு அப்புறம் பாடி வந்து நீங்க செக் பண்ணி இது பண்றதுக்கு வேஸ்ட். அதுக்கு நீங்க உயிரோட இருக்கையில எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா நல்லது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அந்த நிலைமையில அந்த பொண்ணு கத்துறா, வீடியோல கால் எங்களுக்கு வருது. பதஷ்டமாயி ஒண்ணுமே பண்ண முடியல. என் பொண்ணு நைட்டு 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து சிஎம் செல் வரைக்கும் மெசேஜ் அனுப்பினா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. 24 மணி நேரம் என் போன் ஆன்ல இருக்கணுமா என்ன? இருக்கணும்ல. அப்படின்னா எனக்கு பதிலா 7 மணிக்கு மேல யாரு தண்ணி அடிப்பா? எனக்கு பதிலா 9 மணிக்கு மேல யாரு என் கேர்ள் ஃபிரெண்ட கொஞ்சுவா? 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம், அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? நாங்க அங்க போங்க புதுசு புதுசா நம்பர் தரீங்க, புதுசா ட்ரை பண்றோம். எதுக்குமே எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் மன தீர்வு வர்றது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டு கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. ருக்கோ ஜரா, சபர் கரோ. இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். பாருங்க எப்படி வேண்டு. அம்பத்தூர்ல இருக்க மக்களுக்கு ரொம்ப நேரமா கரண்ட் இல்ல. போட்டு போட்டவங்க எல்லாம் தற்கொலைன்னு சொல்றாங்களே. தற்கூரிலாம் இல்லைங்க, அவங்களாம் ரசிகர் மனநிலையில் உள்ளவங்க. தற்கூரின்னு யாருங்க இருக்கிறா? தெளிவா தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி யாரும் திருட்டுத்தனமா வெளிநாட்டுல வந்து என்ஆர்ஐகள் வந்து நிறைய பேர் திருட்டுத்தனமா ஓட்டு போடுறவன் தெளிவா திருட்டுத்தனமா தானே பண்ணிருக்கான். அவன் எப்படி தற்கூரியா மாறுவான்? தற்கூரிங்கிறவன் வந்து ஏதாவது கோமாளித்தனம் பண்றவன் தான் தற்கூரி. இவனுங்கெல்லாம் தெளிவா பண்ற கிரிமினல்ஸ். தற்கூரிக்கும் கிரிமினல்ஸுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பாஸ்போர்ட் இருக்கு, 2 வாக்குரிமை இருக்கு. 2 வாக்குரிமையை வச்சுக்கிட்டு அங்க ஒரு ஓட்டு போடுவேன், இங்க ஒரு ஓட்டு போடுவேன்னா அப்ப நீ கிரிமினல் தானே. கிரிமினலுக்கு தானே ஓட்டு போட்டு தானே நீ ஜெயிச்சிருக்க. தற்கூரிலாம் சொல்லக்கூடாது. கிரிமினல் பசங்க அப்பா அம்மாவை மிரட்டுறானுங்க, செத்துருவேன் நீ ஓட்டு போடலனா அப்படின்னு சொல்ற மிரட்டுறவன் யாரு? தற்கூரியா? கிரிமினல்ஸ் ஓட்டு போட்டு தான் நீ ஜெயிச்சிருக்கிற. குழந்தைங்க சொன்னா விஷத்தை குடிச்சிருவீங்களா? நீங்க இப்ப குடிச்சிருக்கீங்க, அப்படிதான் குடிச்சிருக்கீங்க, விஷத்தை குடிச்சிருக்கீங்க. குழந்தைங்க சொன்னாங்கன்னு விஷத்தை குடிச்சிருக்கீங்க. நம்மளால காப்பாற்ற முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டால் அழுதாலும் அவதான் புள்ள பெத்துக்கணுங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம தான் தாங்கி ஆகணும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஹாய் விஜய் ப்ரோ, டெல்லி போனீங்க, எல்லாரையும் மீட் பண்றீங்க, அது ஓகே. கூடவே நம்ம ரூட் மாமா ஜெகதீஷையும் கூடயே கூட்டிட்டு போறீங்க. ஐயா, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இந்த சிங்கம் பெண் அதிரடி படைன்னு ஒன்று உருவாக்குனீங்கல்ல, அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியால தெரியிற வல்கர் வாரியர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்க ப்ரோ. உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்கன்னு பார்க்காம எல்லாரையும் கடிச்சு கொதறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, கொச்சையா பேசுறாங்க. ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்க ப்ரோ. என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனை யோ கேமராமேனு மாசியா நீ. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே.
பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான நடவடிக்கைகள். கோச்சிக்காதீங்க மாமி, அதுல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. பொம்பளை மதிக்கிற புண்ணாக்கு. நாளைக்கும் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின் தட்டுப்பாடு ஏற்படுச்சு, எதனால் ஏற்படுச்சு, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லி நாளைக்கும் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். நாங்கள் அவர்களை சொல்லியோ இவர்களை சொல்லியோ நாங்கள் எங்களுடைய முதல்வர் ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் எல்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்க, என்ன செய்யறதுக்கும் எதை செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்கள் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. இது திமுக தான் சதி பண்ணுதுன்றாங்க கரண்ட் நிக்கிறதுக்கு. அவங்கள தொட்டுக்கினா தானே இவன் வாழ முடியும். ஆமா ஆமா, எம்எல்ஏவே எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவர் ஏரியாவுக்கு வந்து ஓட்டு கேட்டாரா? தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளவு நல்ல பேரு. தொகுதி கிடக்குதுங்க, தொகுதி எலெக்ஷன் நேரத்துல எதையாவது சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிடல. ஆதவுன்னு இதுல சொல்றாரு, அதான் தெரியும். தெருவுலயே வரலாம். என்ன பண்றது, ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே பிச்சை கேக்குற மாதிரி அம்மா தாயே அப்படிங்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்பால போடி நாயங்கிறாங்க. நாங்க வெற்றி பெற்று நேரா நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். இந்த 30 நாள் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பேசணுமா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எப்படி இவ்வளவு நாள் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாத இருந்துச்சு? நாங்களாம் வேலைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுப்போம். தினம் டெய்லி கரண்ட் போயிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? மக்களுக்கு என்ன தேவைங்கிறது மக்களுக்கே தெரியாதுமா. இந்த அரசாங்கம் இருக்குல்ல, அது நீயும் நானும் நடத்துறது இல்ல, இது ஒரு சிஸ்டம். இப்போ இந்த பிரைவேட் காலேஜ் பிரைவேட் ஸ்கூல்ல நடத்துறாங்கல்ல, அதுல பாதி பேர் நம்ம கட்சிக்காரங்க. முதல்ல நம்ம கட்சிக்காரங்க தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அவசியம் இல்லம்மா. சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணா போதும், மீதி தானா நடக்கும். இன்னைக்கு கரண்ட் கட்டா இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு விஜய் சார் மூலமாக ஒரு ஜெனரேட்டர் கொடுப்பாரு. விஜய் சார் மூலமாக ஒரு ஜெனரேட்டர் கொடுப்பாரு. நாங்க வெயில்ல எவ்வளவு நேரத்துல ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு முடியல, விட்டுட்டு போயினே இருக்கணும். அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா? கழிஞ்சிரும் யார எது? நேத்து நைட் எனக்கு ஒரு 4 மணி நேரம் இல்ல எங்க ஏரியால. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன ஆட்சியில இவ்வளவு அப்படி இல்ல, இதுல ரொம்ப மோசம். டேய் தற்கூறிங்களா, இந்த கைதானே விஜய்க்கு ஓட்டு போட்டுச்சு, இந்த சாவுங்கடா. உங்களோட ஃப்ரீ கரண்டே எங்களுக்கு தேவையில்ல. நாங்க காசு கொடுத்தே கரண்ட் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு கரண்ட்டை மட்டும் ஒழுங்கா விட்டா போதும். எனக்கு இவங்க கஷ்டம் புரியுது, ஆனா இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்றாங்க. This is a new beginning, a new era of a real secular social justice starts now. மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி அடி பின்னி போடுறேன். பின்னி பார்க்காதடா. A new era. உங்களை நான் தோணி பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். தொடர்ந்து இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதால் ஒரு நாள் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இரவு நேரத்தில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு தெருக்களில் கண்காணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. Starts now. நீங்க ஆய்வு பண்ணலாமா? கட்சி மூலியமாக நம்ம தளபதி நல்லது சொன்னதுக்கு நம்ம அனுப்பிச்சுட்டே இருக்காரு. முதல்ல எஸ்பிக்கு போட போடு. எஸ்பியா எதுக்கியா? யோ, நான் யாரும் உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாலும் போட போடு. தளபதி சொல்லி இருக்காப்ல என்று ஆய்வுக்கு அம்மா மருந்தகத்திற்குள் புகுந்த தாவேக ஆபீசர்ஸ் இவர்கள்தான். மைனர் பாண்டியங்கிற பேரை சுருக்கி எம்பி வச்சுட்டு ஊரைய மாத்திரான அவனா? ஆமையா, அவரு மாதிரிதான் இருக்கு. அவன் பெரிய பிராடியா, அவனை தூக்கி உள்ள போய் விட்டுறாங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. ஆதவர்ஜினா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்ப ஒரு வாரமோ 2 வாரத்துக்கு முன்னாடி சஸ்பென்ஸா ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சு அது வெளியே வரல. எப்படி? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆமா, வெளியே வரலையே. இது வில்லிவாக்கத்துல நடந்ததுதான். ஐயோ, கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாருங்க. கோவில்களில் மொபைல் போன் பயன்படுத்த கூடாது என்ற விதி இருந்தும் பழனி திருக்கோவிலில் ரீல்ஸ் போடுவதற்காக மொபைல் போன் பயன்படுத்தி வீடியோ எடுத்துள்ளார் அறநிலையத்துறை அமைச்சர். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. இது எங்க அண்ணாவுக்கு பிடிச்ச சேர், நல்லா இருக்குல்ல? இதுல நான் அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? இந்த சேர் ஒரு ஜப்பான் மேட். அந்த நாட்டு விலைக்கே இது 33,500 HKD. அதுவே நம்ம நாட்டு ரூபாய்க்கு சுமார் 4 லட்சம் வருதான். வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்ப, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா. எங்க அண்ணா கோட் போட்டாரு, லஞ்ச் சாப்பிட்டாருன்னு சொன்னவங்க எல்லாரும் எங்க அண்ணாவோட இந்த எளிமையை பேச மறந்துட்டாங்க. யார் ஆட்சியில இருக்காங்க அவங்க தான் பொறுப்பு. அவங்க
டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் பேசல. இப்ப நம்மளுக்கு தேவை கரண்ட். யார் ஆட்சியில இருந்தா அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் அவங்க வந்து ஆட்சியில கட்சிக்கு இதுக்கு என்ன கட்சியா இருக்கிறீங்க? அரசியல் அதிகாரிகளை சொல்லுங்க. அரசு அதிகாரிகளை முதல்ல சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளவு பெரிய பேனர் வச்சு தண்டம் மிச்சம், பேருந்தை மறைத்து தாவேக்காவினர் வைத்த பதாகை. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.